என் உயிரை விடுவேன் என்று முன்னாள் சொன்னது தான். இப்பொழுதும் சொல்லுகிறேன், மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள், என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். ஆனால் வஞ்சனையால் சூதால் இந்த கட்சியை உறிஞ்சி எடுத்து அவர் நான் தான் கட்சி என்று சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார். அது எப்படி சாத்தியம்? அதனாலே தான் நிறுவனராகிய நான் தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் இவரிடம் தன் தலைவர் பதவியை கொடுத்தோம். அது ஜூன் மாதத்தோடு காலாவதி ஆகிவிட்டது, 3 ஆண்டுகள். அதனாலே இப்பொழுது நான் தான் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும். இவருக்கு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தேன். அதை ஏற்று நீ மக்களை போய் பார், மக்களை சந்தி. நான் கட்சி இங்கே உட்கார்ந்துனே வளர்க்குறேன், மக்களை போய் சந்தி, வெளியில் போய் மக்களை பார் என்று சொன்னால், இல்லை நான் தான் தலைவர் என்று எதையே சொல்லுகிறார், என்னென்னமோ பண்ணுறார். ஆக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பணத்தை வைத்து எனக்கு ஆதரவாக என் மேல் உயரையே வைத்திருந்த அவரை அவர் பக்கம் இழுத்து, அது ஒரு விளையாட்டு போல கட்சி தொண்டன் என்பது பிரிக்க முடியாத ஒன்று. பாசம், கட்சி தொண்டன், பாசம், இதெல்லாம் பிரிக்க முடியாத ஒன்று. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சொந்தங்கள் என்னை நிறுவனராக மட்டும் பார்க்க மாட்டார்கள். சில பேர் அதை சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேர் குலதெய்வம் என்பார்கள், சில பேர் கடவுள் என்பார்கள். அவ்வளவு பாசம். அதையெல்லாம் அப்படி சொன்னவர்களை சில பேரை அவர் இழுத்துக்கொண்டார் பணம் கொடுத்து. இன்னொன்று, அவருக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது, அவர் தான் எம்எல்ஏ ஆக்க முடியும் என்று, எம்எல்ஏ ஆக்க முடியும் அல்லது பொறுப்புகளை போட முடியும் என்று பொய் வார்த்தைகளை சொல்லி, பொய் வார்த்தைகள் என்று சொன்னால் அவர் நிறைய பையா போய் வச்சிருக்கார். அதில் அவர் மாதிரி சொல்லி நிறைய குசாமல் பொய் வார்த்தைகளை சொல்லுவார். ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அன்புமணி தருமபுரியில் எம்பி ஆக்கியதிலிருந்து எனக்கு தெரியாமல் கட்சியின் பொறுப்பாளர்களை தன் வசம் இழுப்பதற்கான உள்ளடி வேலைகளை செய்து வந்திருக்கிறார் என்பதை அன்புமணி சூது செய்து கட்சியை பறிக்க முயற்சி என ராமதாஸ் குற்றம் சாட்டி அந்த காட்சிகளை பார்த்தோம்.